ஹாய்டா செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன்னா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மோதலா என் காதலா ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான்டா. ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜிங் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பார்த்துக்கலாம்டா. நம்ம ஹீரோ நேம் அபிலாஷ். நம்ம ஹீரோ பார்க்க சாக்லேட் பாய் மாதிரி இருப்பாருடா. பட் கொஞ்சம் கூட நல்ல பழக்கங்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நல்ல பழக்கங்களை அவர்கிட்டருந்து தேடி 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 கண்டுபிடிக்கணும். அவர் காலேஜ் முடிச்சுட்டு இப்போதைக்கு வெட்டியாக ஊரை சுற்றிட்டு பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டு திரிகிற பையன் தாண்டா நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. அண்ட் ஹீரோவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ரிஷி முகேஷ்னு 2 பேர் இருக்கிறாங்கடா. 2 பேருமே அதே கேரக்டர் தான். அதாவது ஹீரோ எப்படியோ அப்படியே ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும். 3 பேருமே காலேஜ் முடிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போகாமல் ஊரை சுற்றிட்டு இருக்காங்கடா. 3 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கண்டா ஒரே அரட்டை தான். பார்க்குறவங்க எல்லாருமே ஐயோ இவங்களா அப்படின்னு தெரிச்சு ஓடுற அளவுக்கு அராத்து பிடிச்ச பசங்க தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும். இப்போ ஹீரோயின் என்ட்ரி பார்ப்போண்டா. ஹீரோயின் கேரக்டர் எப்படின்னா, ஹீரோயின் கேரக்டர் பார்க்குறதுக்கு முதல்ல நேமை சொல்லிக்கிறேன். மதுவதனா ஹீரோயின் நேம். அண்ட் மதுவதனா வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. அந்த கம்பெனிக்கு சிஇஓ நம்ம ஹீரோயின் தான். இப்போ வாங்கடா ஹீரோயின் கேரக்டர் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஹீரோயின் எப்படின்னா, நம்ம ஹீரோயின் பார்க்க ரொம்ப க்யூட்டான பொண்ணு. அதே மாதிரி ரொம்ப ஆட்டிடியூட்டான பொண்ணு. அவளை பற்றி யாராச்சும் தப்பாக பேசினா அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறது அவளுக்கு பிடிக்காது. ஆமாம், நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு தான் நான் அப்படின்னு ஆட்டிடியூட் காட்டுற பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். இந்த கேரக்டர் அவளுக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விடத்தான் போகுது. அது என்னென்னு வர பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்டா. தென் ஹீரோயின் எப்படி மீட் பண்ணுறாங்க, அவங்களோட லைஃப்பில் என்னவெல்லாம் நடக்குது, எப்படி லவ்வில் விழுகிறாங்க என்றது தான் ஸ்டோரியே. ஹீரோவுக்கு அம்மா அப்பா அப்புறம் ஒரு பிரதர் இருக்காருடா. பிரதர் நேம் அகிலன்டா. ஹீரோட பிரதர் வந்துக்கிட்டு அப்பாட பிஸ்னஸை தாண்டா பார்த்துக்கிறாரு. ஹீரோவுக்கு இந்த பிஸ்னஸ்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லைடா. பிஸ்னஸ் பண்ணுற பர்சனை கண்டு அப்படி எரிஞ்செறிஞ்சு விழுவார். அதனால் அப்பாவே அண்ணனா அவருக்கு கொஞ்சம் பிடிக்காதுடா. இங்கே பக்கம் ஹீரோயினை பார்க்க போனால் ஹீரோயின் அம்மா அப்பா சின்ன வயசுலேயே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கடா. அப்போ இருந்து ஹீரோயின் பாட்டி தான் அவளை சின்ன வயசுலேயே அம்மா அப்பா ஸ்தானத்தில் இருந்து வளர்த்துட்டு வராங்க. ஐயோ ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்லிட்டேன்னா, ஐயோ இன்ட்ரோவே ரொம்ப பெருசாக கொடுத்துட்டேன் போலையே. ஓகே விடுங்கடா, ஆனால் இதில் நிறைய ட்விஸ்ட் இருக்குடா. ஓகே வாங்கடா ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அபிலாஷோட வீட்டை தான் காமிக்கிறோம். அபிலாஷோட அம்மா கிச்சனில் நின்று குக் பண்ணிட்டு இருக்காங்கடா. இப்போ அபிலாஷோட அப்பா தான் கோபமாக வராருடா. கையில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே நடு ஹோல்னு கூட பார்க்காம அப்படியே கீழே போட்டு உடைக்கிறாருடா. அவ்வளோ கோபம் அவர் கண்ணில் தெரியுதுடா. இப்போ அபிலாஷோட அம்மா தான் சத்தத்தை கேட்டு வெளியில் வராங்கடா. இப்போ என்னங்க, என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, அபிலாஷோட அம்மா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்கடா. என்ன ஆச்சா என்னடி நினச்சிட்டு இருக்க, உன் பிள்ளை எங்கே போய் பொறுக்க போயிருக்கான், அந்த தருதலை நான் எங்கே போனான், யாருங்க சொல்கிறீங்க, யாரை சொல்லுவேனா, நான் யாரை சொல்லுவேன்னு உனக்கு தெரியாதா,
யாரை சொல்கிறேன்னா நான் யாரை சொல்கிறேன்னு சொல்லி உனக்கு தெரியாதா? அதாங்க கேட்குறேன். நமக்கு 2 பசங்க இருக்காங்க. நீங்கள் 2 பசங்கள யாரை சொல்கிறீங்கன்னு சொன்னால் தானே தெரியும். 2வது வந்து பெற்று வச்சிருக்கேனே உன்னை தண்டத்துக்கு. அது எங்கடி போச்சு? எங்கே போய் பொறுக்க போயிட்டு இருக்கி? ஒழுங்கா வர சொல்லு, அவனுக்கிட்ட நான் பேசணும். அதுக்கு அபிலாஷ்ட அம்மா தான், என்னங்க ஆச்சு? காலங்காத்தால இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? ஆஃபீஸுக்கு தானே போனீங்க, எதுக்கு ரிட்டன் வந்து இருக்கீங்க? அதுக்கு ஜங்குக்கு சாரிடா அதுக்கு அபிலாஷ்ட அப்பா தான், ஒரு பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன்ல, அவனெல்லாம் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. அப்படி தருதலையாக வளர்த்து வச்சிருக்கேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன்கிட்ட கையாலாண்டு எனக்கு சாவு. என் மானத்தை வாங்குறான். அவனை மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றுட்ட நான் சும்மா ஏதாவது ஷோ ஒன்று பார்த்துட்டு இருந்துக்கலாண்டி. போகிற வரவங்க எல்லாம் மூஞ்சில் காரி துப்பாத ஒரையாக கேட்குறாங்க, பிள்ளையா வளர்த்துருக்க தொல்லையா வளர்த்துருக்கேன்னு சொல்லி. பிள்ளைய ஒழுங்காக வளர்க்க தெரியலைன்னா வீட்டிலேயே ஒரு கல்யாணத்தை பண்ணி அடக்கி வைக்க வேண்டியதுதானேன்ட்டு மூஞ்சில் காரி துப்பாத ஒரையாக பேசுகிறாங்கடி. அதுக்கு இப்போ அபிலாஷ் அம்மா தான், என்னங்க சொல்கிறீங்க? அது புரியும்படியா சொல்லுங்கள். புரியும்படியாவா சொல்கிறேன். ரோட்டால் போகிறவங்க என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எங்களோட பொண்ணு ரோட்டால் போக வழியே இல்லை, உங்களோட பையன் அப்படி டீஸ் பண்ணுறானுங்களாம் சொல்லிட்டு எனக்கு கம்ப்ளைண்ட் வருதுடி. எனக்கு வெளியில் தலை காட்ட முடியலை. ஒரு ஆள் 2 பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் பரவாயில்ல, மொத்தமாக இல்லையா எல்லோரும் சேர்ந்து வராங்க. இதெல்லாம் இந்த வயசில் நான் கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டும் இருக்கணுமாடி? ஏண்டி உன்ட பையன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. அவரை கண்ணு அப்படி ரெட்டிஷாக இருக்குடா. அந்த அளவுக்கு கோவமாக இருக்கார் பையனை மேலே. அடுத்தது அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. கத்தி கத்தி பேசியிருக்காரு. ப்ரெஷர் பிபி அதிகமாகி தலை சுற்றி அவருக்கு வந்துடுச்சுடா. அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு அந்த சோஃபாவில் உட்காந்துட்டாரு. திட்டிக்கிட்டே இருக்கிறதால பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு அவருக்கு. இப்போ அம்மா தான் பயந்து போய் அலறிக்கிட்டு, என்னங்க ஆச்சு, உங்களுக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கடா. அபிலாஷோட அப்பாவுக்கு அரை மயக்கம்தான். கத்தி கத்தி மயக்கமே அவருக்கு வந்துடுச்சு. அபிலாஷோட அம்மா தான் இப்போ கிச்சனில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அபிலாஷோட அப்பாவுக்கு குடிக்க கொடுக்குறாங்கடா. மூஞ்சில் தண்ணி தெளிக்கிறாங்கடா. இப்போ அபிலாஷோட அப்பா எலும்பி உட்காருற நிதானத்துக்கு வந்து அழுறாருடா. அப்போது அபிலாஷ்ட அம்மாவுக்கும் அழுக வந்துடுச்சு. சரி, அவங்க எல்லாம் அவனோட வயசுக்கு அப்படி இருக்காங்க, எல்லாம் சரியாயிருங்க, நீங்கள் கவலைப்பட்டா இப்படி தானே ஆகும், எனக்கு கவலையாக இருக்கு, எனக்கு யாருங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரிடா அபிலாஷ்ட அம்மா அழுகிறாங்கடா அப்பா கிட்ட. என்னங்க ஆச்சு? இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? இப்போ எப்படிங்க இருக்குது? பரவாயில்லடி, அவனை பெற்றதுக்கு என்ன சாகிற ஸ்டேஜுக்கு கொண்டாந்து விட்டுட்டான்ல. நான் என்ன சாகிறத பார்த்த தாண்டி அவனெல்லாம் திருந்துவான். ஐயோ என்னங்க இப்படியெல்லாம் பெரிய வார்த்தை பேசாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு உங்களை விட்டால் வேறு யாருங்க இருக்கா அப்படின்னு சொல்லி அம்மா ஃபீலிங்காக பேசியே அப்படியே அபிலாஷோட அம்மா அபிலாஷோட அப்பாவை கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்க. மகனுக்கு திட்டுறத அவங்க யார் திட்டினாலும் அனுமதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நல்ல கேரக்டர் தான் நம்ம அம்மா. சாரிங்க அபிலாஷோட அம்மா. இப்போ அபிலாஷோட அப்பா தான் அம்மாக்கிட்ட சொல்கிறாரு, போகிற வரவங்க எல்லாம் திட்டிட்டு போகிறாங்கடி, என்னத்தை பிள்ளைய வளர்த்திருக்க, பிள்ளைய வளர்க்குறேன்டா ஒழுங்காக வளர்க்கணும், அப்படி வளர்க்க இயலாட்டி ஒரு கல்யாணத்தை பண்ணி வீட்டிலேயே அவனை அடக்கி வைக்கணும், எங்களோட பொண்ணுங்களுக்கு பின்னால் மேய விடக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்கடி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்படி திட்டிட்டு போகிறாங்கடி. இது எனக்கு தேவையா?
ஒழுங்கா வந்து என் பிஸ்னஸை பார்த்துக்கோடானா உண்ட புள்ள காது கொடுத்து கேட்கானாடி. ஐயோ சும்மா இருங்க, வந்ததுலேருந்து என் பிள்ளைய கரைச்சி கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. நீ திருந்த மாட்டடி, திருந்த மாட்டேன். அவன் உருப்புடாமல் சுற்றுறதுக்கு நீ தாண்டி முழு காரணமே அப்படின்னு அபிலாஷிடா அம்மா அப்பாவை சாரிடா அபிலாஷிடா அப்பா அம்மாவை திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி திட்டிகிட்டு இருக்கும்போது உள்ளே நம்ம அபிலாஷ் என்ட்ரி, அதுவும் பாடிக்கிட்டே வர்றாருடா சாரு. அதுவும் என்ன சாங், என்னமோ ஏதோ என்னந்திரழுது கனவில் முட்டி முளைக்குது நனவில் அப்படின்ட்டு பாடிக்கிட்டு வர்றாருடா. இப்போ அபிலாஷிடா அப்பா தான் முட்டி முளைக்கும் நல்லா முட்டி முளைக்கும், தருதலை வந்து தாண்டி ஊரை சுற்றி போட்டு. ஐயோ நீங்கள் சும்மா இருக்கீங்களா, என்னம்மா என்னை பற்றி என்ன மாநாடு நடந்துக்கிட்டே இருக்கியா அப்படின்னு அபிலாஷ் கேட்டுக்கிட்டே வர்றாருடா. இதுக்கு இப்போ அப்பா முறைக்கிறாரு, விட்ட கண்ணாலே எரிச்சிருவார் போல இருக்கு. ஏம்மா சும்மா எப்போ பாரு முறைச்சிக்கிட்டே இருக்காரு, மூஞ்சியை உருண்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. எப்பயும் அப்பா மாதிரி நடந்துக்கிறாரா, டேய் நீ முதல்ல புள்ள மாதிரி நடந்துக்கடா அப்படின்ட்டு அபிலாஷிட்ட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காருடா. இப்போ அம்மா தான், நீங்கள் சும்மா இருங்க, நீ வாட ராசா, அவர் அப்படித்தான். சமையல் அறைக்கு அம்மா இப்போது அபிலாஷை கூட்டிக்கிட்டு போகிறாங்கடா. அப்போது அபிலாஷிட அப்பா தான் திரும்பி பார்த்து அபிலாஷிட்ட, போ உனக்கு ஈவினிங் இருக்கு, நான் ஆஃபீஸுக்கு போய் வந்து உனக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முறைச்சிட்டே சொல்கிறாருடா. அதுக்கு இப்போது அபிலாஷ் தான் ஒரு ஸ்மர்க் பண்ணிக்கிட்டு திரும்ப என்னமோ ஏதோ என்னந்திரழுது கனவில் முட்டி முளைக்குது நனவில் அப்படின்ட்டு பாட்டு பாடிக்கிட்டு திருப்பி ஒரு ஸ்மர்க் பண்ணிக்கிட்டு போகிறாருடா. அவருக்கு வீட்டு சூழ்நிலை அப்பாட சூழ்நிலை எதுவுமே தெரியாமல் அந்த அளவுக்கு சுட்டித்தனமாக திரிகிற ஒரு பையன்டா அவர். எதை பற்றியுமே இப்போதைக்கு கவலைப்பட மாட்டார். பட் போக போக என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலான்டா. இப்போ அப்படியே பாட்டு படிச்சுக்கிட்டே அம்மா கூட போகிறாரு. இப்போ ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ரூமுக்கு போய் ரெடி ஆகிட்டு அப்பா வெளியில் வராருடா. அப்போ சொல்கிறாரு, போடி போய் உன் தருதலை பிள்ளைக்கு பாலை கொடு. எனக்கு கத்திக்கிட்டே சோஃபாவில் கிடந்த ஃபில்லோவை எடுத்து தரையில் கோவமாக தூக்கி விசிறி அடிச்சிட்டு அப்படியே ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறாருடா. இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணினா மார்னிங் தாண்டா ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் அபிலாஷோட ஃப்ரெண்ட்ஸை தாண்டா காட்டுறோம். ரிஷியும் முகேஷும் தான் பைக்கில் உட்காந்துட்டு பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்கடா பைக்லேயே. அப்போது ரிஷி சொல்கிறான், அபிலாஷுக்கு கால் பண்ணி பாருடா அப்படின்னு சொல்லி அபிலாஷுக்காக வெயிட் பண்ணிட்டு நிற்காங்க. அதுக்கு ரிஷி கால் பண்ணுறான்டா. கால் ரிங் ஆகுது. இங்கே கால் ஆன்சர் பண்ணி படலை. செம்ம தூக்கம் தூங்கிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இன்னுமே அவருக்கு விடியலை, அப்படி தூங்கிட்டு இருக்காரு. கனவுல ட்ரீம் வேறு அவருக்கு. இப்போ ரிஷி தான், டேய் மச்சான் கால் ஆன்சர் பண்ணுறான் இல்லைடா, எத்தனை தரண்டா அவனுக்கு கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் ரிஷி. இப்போ முகேஷ் தான், டேய் மச்சான் நைட்டு அடித்த சரக்கில் மட்டையாயிட்டு படுத்து கிடப்பான்டா. டேய் கருமம் பிடிச்சவனே, என்ன சரக்குடா வாங்கி தொலைச்சே, இப்போ வரைக்கும் கேரிங்காகவே இருக்குடா, கொஞ்சம் கூட தலை சுற்று நிற்கலடா, தலை அப்படியே கேராகவே சுற்றிக்கிட்டே இருக்குடா. பொண்ணுங்கள்கிட்ட கூட மச்சான் இப்படி போதை இல்லைடா, அந்த சரக்குல அப்படி போதைடா மச்சான், டெய்லி வாங்கி தருவியாடா. அதுக்கு ரிஷி தான், ஓசி குடி தானே நீ, இதுவும் செல்வா இதுக்கு மேலேயும் செல்வா, என்னடா ஓசி குடியா, ஆமாடான்னு சொல்லிட்டு ரிஷி சொல்கிறான். தலையெல்லாம் வலிக்குதுடா மச்சான், என்ன சரக்குடா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு முகேஷ் தான், நானே எங்கள் அப்பாட சரக்கை திருடிட்டு வந்தேன்டா. ஆட பாவி,
அப்போ அது ஓசி சரக்காடா? ஆமாம் மச்சான், என் அப்பாடே சுட்டுட்டேன்டா. நீ எல்லாம் நல்லா வருவடா மச்சான், நல்லா வருவ இல்லைடா, நல்லா வருவோம். அப்படி அப்பாடே சுட்டத்தால தான் நம்ம நைட்டு என்ஜாய் பண்ணினோம், அதை மறந்துடாதடா. ஆமாடா, குடிக்கிறதே ஓசி குடி, இதில் தத்துவம் வேறு எனக்கோ. ஆமாண்டா மச்சான், இந்த அபிலாஷ் என்னடா பண்ணுறான்? எத்தனை தடவைடா கால் பண்ணுறது, கோலை பிக் பண்ணுறானே இல்லைடா. இப்போ நம்மளை பார்த்தியா, நேரத்தோட எழும்பி பொண்ணுங்களை பார்க்குறதுக்காக வேண்டி எவ்வளோ சின்சியராக வெளியில் கிளம்பி வந்துட்டு. ஆனால் அந்த சின்சியர் கொஞ்சம் கூட அபிலாஷ்க்கு இல்லையேடா. ஆமாம் மச்சான், திருப்பி கோல் ஒன்று போட்டு பாருடா. ஓகே இருடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கானுங்க. இப்போ கோல் ஆன்சர் பண்ணி படலடா. அதுக்கு முகேஷ் தான் மார்னிங்லேருந்து கோல் பிக் பண்ணுறானே இல்லைடா. டேய் அங்கே பாட்டா கலராக போகுதுடா, நம்ம கொடுத்து வச்சவங்கடா. இல்லைன்னா இப்படி விடியங்காலங்காத்தாலேயே கண்ணுக்கு குளிர்ச்சியாக கலராக ஃபிகருங்களை பார்ப்போமா? அபிலாஷி கொடுத்து வைக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அபிலாஷ்ட பக்கம் பார்ப்போம்டா. எவன்டா அவன் கோல் பண்ணி இப்படி தூக்கத்தை கலைக்கிறது? ட்ரீமில் இருக்கும், இந்த ட்ரீமை கெடுக்கிறதுக்குன்னே தொல்லை பண்ணுவானுங்களே கோல் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கோலை ஆன்சர் பண்ணுறான்டா. பண்ணி அவ்வளோ என்னடா வேணும், ஏன்டா இப்படி கால் பண்ணி நல்ல ட்ரீமை கெடுத்துட்டு இருக்கிறீங்க? உங்களால் ஒரு ஒழுங்காக ட்ரீம் காண முடியுதாடா? உங்களால் சொல்லதாண்டா எனக்கு எப்பயுமே அப்படின்னு நம்ம அபிலாஷ் ஃப்ரெண்ட்ஸை திட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் மச்சான், என்ன ட்ரீம்டா அப்படி? காலையிலேயே எங்களை பார்க்க வாரேன்னு சொன்னேன், இப்போ ட்ரீமில் இருக்கேன்னு சொல்லி சொல்கிற, அப்படி என்ன ட்ரீம்டா? டேய் மச்சான், ஷகிலாவோட டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா ட்ரீமில், அதை போயும் கொடுத்துட்டிங்களா நாசமாக போகிறவன். டேய் சரிடா திட்டாதடா. எனக்கு எப்படா தெரியும் நீ ஷகிலாவோட ட்ரீமில் டான்ஸ் பண்ணுவேன்டு? எங்களுக்கு கொடுத்து வைக்கல, உனக்கு கொடுத்து வச்சிருக்க, அதுவும் ட்ரீமில். நீ என்ஜாய் பண்ணுற மச்சான், என்ஜாய் பண்ணிவிட்டு நீ அவசரம் இல்லை, மெதுவாக வாடா. இங்கே கலராக ஒவ்வொன்றும் இருக்குடா, ஒவ்வொரு சைஸில் இருக்குடா மச்சான். அப்பா கண்ணுக்கு குளிர்ச்சிடா. அதான்டா உனக்கு அப்படி கால் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ ஆன்சரே பண்ணலையே. ஓகேடா மச்சான், நான் ட்ரீமை கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அபிலாஷ் சொல்கிறான். ட்ரீமை கண்டினியூ பண்ணிவிட்டு நான் அப்புறம் வரேன்டா, பாய்டா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணியாச்சு அபிலாஷ். இப்போ இங்கே ஃப்ரெண்ட்ஸை தான் காட்டுறோம். டேய் முகேஷ், என்னடா சொன்னான்? அவன் ஃபோனை கட் பண்ணிட்டான்டா, ட்ரீமில் இருக்கானா? என்ன ட்ரீமா? என்னடா ட்ரீம் அப்படி அவனுக்கு? காலங்காத்தாலே நம்மளை விட ட்ரீம் அவனுக்கு. அதுக்கு முகேஷ் சொல்கிறான், டேய் ஷகிலாவோட டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானாண்டா ட்ரீமில், அதான்டா நான் கால் பண்ணேன், ஃபோனை ஆன்சர் பண்ணாமல் இருந்திருக்கான். ரொம்ப தொல்லையாம்டா, அப்படி திட்டுறான்டா, ஷகிலாவோட டான்ஸை கெடுத்துட்டோமான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முகேஷ் ரிஷிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அதுக்கு முகேஷ் தான், சரிடா மச்சான் ஃபீல் பண்ணாத, அவன் மச்சக்காரன்டா, அவனுக்காவது ஷகிலா ட்ரீமில் வரால, நமக்கு டிவியில் பார்க்குறதோட சரி, எந்த ட்ரீம்லேயும் ஷகிலாவை காணவே முடியலடா. அவன் என்ஜாய் பண்ணட்டும்டா, அவன் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா வரட்டும், இப்போ நம்மளோட டியூட்டியை கண்டினியூ பண்ணலாம். ஆமாண்டா மச்சான், அவன் மச்சக்காரன் தான்டா நீ சொல்கிற மாதிரி. நமக்கு எங்கடா, நம்ம காலையானா குளித்தோமா, செட் அடிய வந்தோமா, ஒன்று கூடினோமா, ஃபிகருங்களை சைட் அடித்தோமா, போனோமான்னு சொல்லி இருப்போம்டா மச்சான், அதான் நம்மளோட டியூட்டியே. ஆமாண்டா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ரிஷி சொல்கிறான், அவன் வரும்போது வரட்டும்டா, நம்ம ஃபிகரை பார்ப்போம். அங்கே பாருடா மச்சான், எங்கடா அப்படின்னு சொல்லி முகேஷ் கேட்குறான். அங்கே பூசணி உருண்டு வருதுடா. தூ, உன்ட டேஸ்ட்டு ஏன்டா எப்படி மட்டமாக இருக்கே? ஐட்டத்தை பார்க்க சொன்ன ஆண்டியை பார்க்குற, அங்கே
குட் மார்னிங். முதல் சாப்பிடணும். ஐயோ பாட்டி, எனக்கு என்ன அவசரம் பாட்டி, நான் ஆஃபீஸுக்கு போய் நானே சாப்பிடுவேன். பட் நீங்கள் அப்படியா, மாத்திரை போடணும் இல்லையா பாட்டி, நீங்கள் தானே சாப்பிடணும். இங்கே வாங்க, வந்து என்னோட சாப்பிடுங்க. இல்லைம்மா இல்லைம்மா, நான் மெதுவாக சாப்பிடுவேன். ஐயோ பாட்டி, நீங்கள் சொன்னாவெல்லாம் கேட்க மாட்டீங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி மது தாண்டா நம்ம பாட்டியை டைனிங் டேபிளுக்கு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து மாறி மாறி ஊட்டி விட்டு சாப்பிட்றாங்கடா. அப்போது இப்போ பாட்டியும் மதுவுக்கு ஊட்டி விடுறாங்க, அதே மாதிரி மதுவும் பாட்டிக்கு ஊட்டி விடுறாங்க. அப்போது பாட்டியோட கண்ணு கலங்குது. ஏன் பாட்டி சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் கண் கலங்கிக்கிட்டு? இல்லைம்மா, உனக்கு அம்மா அப்பா இல்லாத குறை தெரியாமல் நான் வளர்த்துட்டேன். நான் கண்ணை மூடுறதுக்குள்ளே இன்னும் ஒரு நல்ல பையன்ட கையில் ஒப்படைச்சிட்டேன்டா, போதும்மா, நான் சந்தோஷமாக கண்ணை மூடுவேன். இப்போது மது தான் பாட்டியோட வாயை மூடுறாங்க. மூடிட்டு, ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நீங்கள் இப்படி பேசுகிறது என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி தெரியுமா? என் உசுரே நீங்கள் தானே பாட்டி, என் உலகமே நீங்கள் தானே பாட்டி. சின்ன வயசில் அம்மா அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த இடத்துல இருந்து இன்று வரைக்கும் நீங்கள் தானே பாட்டி என்னை வளர்த்துட்டு வாரீங்க. ஒரு அம்மா அப்பா ஸ்தானத்துலேருந்து பார்த்துட்டு வாரீங்க. நீங்களே இப்படி பேசினா எனக்கு வேறு யார் இருக்கா பாட்டி, இனி இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி மதுவும் அழுகிறாங்க. ஐயோயோம்மா, நீ ஏம்மா அழுகிற? நான் சும்மா சொன்னேன்டா, நீ ஆஃபீஸ்க்கு போகிற டைமில் அழாதே அப்படின்னு சொல்லி கண்ணை தொடச்சி விடுறாங்க. பாட்டி, நீங்கள் மட்டும் இனி இப்படி பேசுனீங்கன்னா நான் அவங்களோட பேச மாட்டேன் அப்படின்ட்டு மது செல்லம்மா பாட்டிட்டு அடம் பிடிக்கிறாடா. அப்புறம் 2 பேரும் சமாதானமாக பேசிட்டாங்க. அப்போது இதான் நல்ல சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு மதுவோட பாட்டி மதுட்ட கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க. கல்யாணம் உனக்கு ஒரு துணை தேவைதானம்மா, நான் சொல்கிறத கேளு, கல்யாணம் பண்ணு, வயசாகுது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு மது, கல்யாணமே வேணாம் பாட்டி. இல்லைடாம்மா மது, நான் சொல்கிறத கேட்கணும். நீ சந்தோஷமாக கணவனோட வாழ்கிறத பார்க்குறதுல தாண்டா என் சந்தோஷமே இருக்கு. ஐயோ பாட்டி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, பாய், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட கன்னத்தில் அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு, நான் வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மது கிளம்புறாடா ஆஃபீஸுக்கு. ஏய் பார்த்துடி, பார்த்து போய் வா. கல்யாண பேச்சு எடுத்தால் மட்டும் எதையாவது சொல்லி எஸ்கேப் ஆகிடுறது, எப்படின்னாலும் தப்பிச்சு ஓடிடுறது. இப்போ பாட்டியோட மைண்ட் வாய்ஸில், எங்கே போக போகிற, ஆஃபீஸ் முடிஞ்சு இங்கே தானே வந்தாகணும், அப்போ நான் உன்னை பார்த்துக்கிறேன் என்று பாட்டி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு மதுவுக்கு பாய் காட்டி வழி அனுப்பி வைக்கிறாங்கடா. இப்போது நெக்ஸ்ட்டு சீனில் அபிலாஷை தாண்டா காட்டுறோம். அபிலாஷ் செம்மையாக தூங்கி
சாப்பிடாம போகுது அப்படின்னு சொல்லி மகனை பாசமாக சாப்பிட சொல்கிறாங்க அபிலாஷ்ட அம்மா. அதுக்கு அபிலாஷ் தாண்டா, வேண்டாம்மா, ஃப்ரெண்ட்ஸ் காத்துட்டு இருக்கிறாங்க, காலையிலே அவ்வளோ கோல் எடுத்தாங்க, நான் தாம்மா ரொம்ப லேட்டாக போயிட்டு இருக்கேன், அதுக்கே சண்டை போடுவானுங்கள், போகணும்மா, டே காஃபியாவது குடிச்சிட்டு போடா செல்லம். சரிம்மா, விட மாட்டீங்களே, ஓகே, நான் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருக்கேன், நீங்கள் குயிக்காக காஃபி ஒன்று கொண்டு வாங்க, குடிச்சிட்டு நான் கிளம்புறேன். ஓகேடா, டேபிளில் உட்காந்துட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிலாஷோட அம்மா கிச்சனுக்குள்ளே போகிறாங்கடா. அப்போது அபிலாஷ் போய் உட்காந்துக்கிறான்டா. அப்போது அம்மா கிச்சனில் காஃபி மேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அபிலாஷோட ஃப்ரெண்ட்ஸு தான்டா திரும்பவும் கால் பண்ணுறாங்க. இப்போ கால் பிக் பண்ணிவிட்டு அபிலாஷ் தான்டா, என்னடா எருமை, இருடா வாரேன், ரெடி ஆகணும் இல்லையாடா உன் அவசரத்துக்கு, நான் எங்கடா வாரேன், வெயிட் பண்ணுடா வாரேன் என்று சொல்கிறாங்க. அப்போது இங்கே பக்கம் ரிஷிதான், வாடா மச்சான், என்னடா பொறுக்கிட்டு இருக்கிற, அவசரம் உனக்கு புரிகிறதே இல்லையாடா, எங்கடா இருக்க, டேய் வாரண்டா வெயிடா, அட போடா, ஒவ்வொரு சைஸில் போகுதுடா மச்சான், பார்க்கணும்டா மச்சான், மிஸ் பண்ணிடாமல் வா, அப்புறம் ஃபீல் பண்ணிடாத மிஸ் பண்ணிவிட்டு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்கடா ஃபோனை. இப்போ அபிலாஷோட அம்மா தான் போக விடாமல் பிடிச்சிட்டாங்க. எங்கடா போகிற, காஃபி குடிச்சிட்டு போ, உனக்காக தான் அம்மா மார்னிங்கை காஃபி மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அம்மா, அவனுங்க அங்கே விடுறானுங்கல்ல, நீங்கள் இங்கே விடுறீங்கல்ல, ஓகே அம்மா கொடுங்க, நான் குடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காஃபி அவங்க அபிலாஷ் குடிச்சிட்டு அவசரமாக பைக்கில் ஏறி ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறாருடா. அப்போவும் பைக்கில் போகும்போது இவனுங்க முகேஷும் ரிஷியும் கால் பண்ணி ஒரே நச்சரிப்பு. ஏன்னா அவனுங்க தனியாக சைட் அடிக்க மாட்டானுங்க, கூட்டாக தான் சைட் அடிப்பாங்க, அவ்வளோ அராத்து பிடிச்ச பசங்கடா. ஸோ வாடா மச்சான், வேகமாக வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கானுங்க. அப்போ வாரண்டா அப்படின்னு சொல்லி கோலை கட் பண்ணிவிட்டு இவர் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்காரு. அப்போது அந்த வழியாக தாண்டா ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக வேண்டி காரில் வேகமாக ஸ்பீடாக வராங்க, ரொம்ப ஸ்பீடாக வராங்க, அதுவும் ஃபோன் பேசிக்கிட்டே வராங்க. அவங்களோட செக்யூரிட்டி தான் கோல் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் முன்னுக்கு யார் வராங்கன்னு சொல்லி பார்க்காம பேசிக்கிட்டே வராங்க ஹீரோயின். ஹீரோவும் ஃப்ரெண்டு கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லி டென்ஷனில் அவரும் ஃபாஸ்ட்டாக வராரு. காரும் பைக்கும் மோதிக்கிச்சுடா. சாரிடா செல்லக்குட்டீஸ், இடையில் ஒரு சீனை மிஸ் பண்ணிட்டேன். ஹீரோட பைக்கும் ஹீரோயின் காரும் மோதிக்குது இல்லையாடா, அதுக்கு முதல்ல ஒரு சீனை தாண்டா மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதையும் சேர்த்து பார்க்கலாம்டா. இப்போது ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக பைக் ஓட்டிகிட்டு வராருடா. அப்போது ரோட்டில் 2 வயசான தம்பதிங்களை 4 ரவுடி பசங்க சேர்த்து அடிச்சிட்டு இருக்காங்கடா. அதில் ஒரு லேடி ஓடி வந்து ஹீரோட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஹீரோ கொஞ்சம் மன இறக்கக்காரன். ஸோ அதனால் அந்த லேடி சொன்ன மாதிரி அந்த ரவுடிங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்கடா. துரத்தி எப்படியாவது பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிடணுன்றதுக்காக வேண்டி அந்த ரவுடிங்களை ஹீரோ துரத்திக்கிட்டு போகிறானுங்கடா, ஃபாலோ பண்ணுறான்டா. ஸோ இப்படி ஸ்பீடாக அந்த சாரிடா செல்லக்குட்டீஸ், இடையில் ஒரு சீனை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதையும் சேர்த்து பார்க்கலாம்டா. ஹீரோவும் ஹீரோயினும் மோதிக்குவாங்க இல்லையா, அதுக்கு முதல்ல வர சீன் தாண்டா இது. ஸோ சாரிடா, அதையும் சேர்த்து பார்க்கலாம். இப்போ ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வண்டி ஓடிட்டு வராருடா. இங்கால ஹீரோயின் வரும்போது பாட்டிட்ட பாய் சொல்லிட்டு வரும்போது ஒரு பையன் மேலே மோதிட்டாங்கடா. அந்த பையன் கொண்டு வந்த பியர் அப்படியே நம்ம ஹீரோயின் மேலே ஊற்றிடுச்சுடா. ஸோ அந்த ஸ்மெல் அப்படியே அவங்களோட ட்ரெஸ்ஸில் இருக்குடா. ஸோ
கிளைண்ட் மீட்டிங் டைம் ஆச்சு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருக்கீங்களான்றதுக்காக வேண்டி ஹீரோயின் அப்படியே கார்லேயே அப்படியே வந்துட்டாங்கடா. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளைண்ட் மீட்டிங் டைம் ஆச்சுன்னு அவங்களோட பிஏயோட கால் பேசிக்கிட்டு அப்படியே ரொம்ப வேகமாக காரில் வந்துக்கிட்டு இருக்காங்கடா. இந்த பக்கம் ஹீரோ ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கான்டா. வந்துட்டு இருக்கும்போது நடு ரோட்டில் ஒரு வயசான தம்பதிங்களை போட்டு 4 ரவுடிங்க அடி ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்காங்கடா. ஸோ அதில் அந்த லேடி ஓடி வந்து நம்மளோட ஹீரோட்ட ஹெல்ப் கேட்குறாங்கடா. ஸோ நம்மளோட ஹீரோ கொஞ்சம் மன இறக்கக்காரன், இப்படியான ப்ராப்ளமுக்கு முன்னால் நிற்பான். அப்படி ஒரு கேரக்டர் தானே நம்ம ஹீரோ. ஸோ அந்த லேடி ஹெல்ப் கேட்கையும் அந்த ரவுடிங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளோட ஹீரோ ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக வண்டி ஓடிட்டு வராங்கடா. இங்கால பக்கம் பார்க்க போனால் ஹீரோயினும் கோல் பேசிக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராங்கடா. இப்படி 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது, கவனக்குறைவு தான்டா. மோதிக்கிச்சு வண்டி 2மே. ஸோ காருக்கு எந்த சேதமும் இல்லை, பைக்குக்கு தாண்டா ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ ஹீரோவுக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. இங்கால ஹீரோயின் போச்சுடா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கிறாடா. அப்போ ஹீரோவும் வண்டியை விட்டு இறங்கி ஹீரோயினுக்கு பக்கத்தில் வராருடா. இப்போது அபிலாஷ் தான் கோபமாக அதுக்கிட்ட, உனக்கு கார் ஓட்ட தெரியுமா என்னன்னு ஹீரோயின்கிட்ட கத்தும் போதே அப்போ தான் ஹீரோயின் ட்ரிங்க் ஸ்மெல் வருதுடா ஹீரோயின் பக்கத்தில். ஸோ என்ன ரங்கன் டிரைவா, நில்லு போலீஸுக்கு கால் பண்ணுறேங்க. சார் எப்படி நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்க சார்? அதான் பக்கத்தில் இருந்தாவே தெரியுதே குடிச்சிருக்கேன்னு. ஓ, என் மேலே ட்ரிங்க் ஸ்மெல் வந்துடுச்சுன்னா நான் குடிகாரி. ஓகே, ட்ரிங்க் ஸ்மெல் வந்தால் நான் குடிகாரி. ஒருவேளை என் மேலே பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்தால் என்ன நான் பர்ஃப்யூம் குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்பீங்களா? நீ பர்ஃப்யூமை குடி, இல்லை பாயாசத்தை குடி, இல்லை பாய்சன் தான் குடிச்சிட்டு போ. ஏன் எந்த காரை ஏன் எந்த பைக்கை இடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கேட்டுட்டு இருக்காண்டார் அவ்வளோ கோவமாக. இப்போ ஹீரோயின் தான், நான் வேணும்னு இடிக்கலை, தெரியாமல் இடிச்சிட்டேன், சாரி கேட்டால் எல்லாம் சரியாக போயிடுமா? நான் எவ்வளோ பெரிய கிரிமினலை ஃபாலோ பண்ணி துரத்திட்டு வந்தேன்னு தெரியுமா? உன்னாலே மிஸ் பண்ணிட்டேன் அவங்கள அப்படின்னு நம்மளோட ஹீரோ சொல்லிட்டு இருக்காண்டா. அதுக்கு ஹீரோயின், ஓ சார் தான் நாட்டை காப்பாற்ற வந்த தேச தந்தையா? சாரி சார், நீங்கள் யாருன்னு, என்ன வேலை, எப்படிப்பட்ட வேலை செய்கிறீங்கன்னு தெரியாமல் உங்கள் காரை வந்து இடித்ததுக்கு ரொம்ப சாரி. நான் இப்போ கிளம்பட்டுமா? என்ன நீ திமிராவா பேசிகிட்டு இருக்க? திமிரா பேசிட்டு நீ போயிடுவியா? நீ ஒன்றும் ஃபீல் பண்ணி என்கிட்ட சாரி கேட்ட மாதிரி தெரியலையே. அதுக்கு நம்மளோட மதுதான் போடா என்கிற மாதிரி கதவை திறந்து அப்படியே காருக்குள்ளேயே உட்காந்துடுறா. என்ன எஸ்கேப் ஆக பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை ஹீரோ அபிலாஷ் பிடிச்சி இழுத்து வெளியில் இழுக்கிறாருடா. எஸ்கேப் ஆகிறது என்னுடைய பழக்கம் கிடையாது. நீங்கள் ஏதோ எதிர்பார்த்து என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி நம்மளோட மது கோவமாக ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காடா. அது இப்போ ஹீரோயின் தான், நீ எதையோ எதிர்பார்த்து இதெல்லாம் பண்ணுறாயின்னு சொல்லி புரியுது, அது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு இவ ஹீரோ கிட்ட பணத்தையும் அவளோட மேகசின் உன்னையும் கொடுத்து, பணம் உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு, இந்த மேகசின் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, எப்படிப்பட்ட ஆள்கிட்ட நீங்கள் இவ்வளோ நேரம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, கொடுத்த பணம் பத்தலைன்னா கொஞ்சம் நேரத்தில் என்னுடைய டிரைவர் வருவார், அவரோட இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கோங்கன்னு அந்த வழியில் போகிற ஆட்களை திரும்பி பார்க்கடா ஹீரோயின், யாரும் பார்க்குங்களான்னு சொல்லிட்டு இப்போ அவளை காரில் ஏறி ஹீரோயின் போயிடுறாடா. ஹீரோ அப்போ தான் அவன் கையில் இருக்கிற மேகசினை பார்க்குறான். அதில் ஹீரோயின் பேரும்
வளர்ந்து வரும் தொழிலதிபர்னு போட்டிருக்கும். ஓ, தொழிலதிபரா? அதான் அவ்வளோ திமிரு அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான்டா நம்மளோட ஹீரோ அபிலாஷ். இப்போ புரியுதா ஹீரோயின் அவளை பற்றி யாருக்கிட்டையும் விளக்கம் எதுக்காக கொடுக்குறலன்னு. இப்போ அபிலாஷ் என்ன பண்ணுறான்டா, இப்போ ஹீரோயின் பின்னாலேயே அந்த பைக்கில் ஃபாலோ பண்ணி ஹீரோயினை காரை ரேஸ் பண்ணி பிடிச்சிடான்டா. இப்போ ஹீரோ தான் வழிமறிச்சு ஹீரோயினை இப்போ மரியாதையாக என் காரை சரி பண்ணி தந்துட்டு போ, தப்பிச்சு போகவா. செல்லக்குட்டீஸ், இந்த பாட்டை இங்கே முடிப்போம். எங்கடா அண்ட்